செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செப்டம்பர் 29ஆம் தேதி பொறுப்பேற்று இன்றைக்கு 130 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவரது ஆட்சியின் மீது பல்வேறு விமர்சனங்களை திமுக தலைவர் கருணாநிதி தொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு முதல் முறையாக தமிழகத்தினுடைய அமைச்சரவை கூட்டத்தை அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கூட்டியிருக்கிறார். பேரவை எப்போது கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதி தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் அவருக்கென ஒதுக்கப்பட்ட அறையில் உட்காரவில்லை, அவருக்கென ஒதுக்கப்பட்ட வீட்டில் அவர் முதலமைச்சருக்கான முகாம் அலுவலகமாக அது செயல்படவில்லை, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரா என்பதே தெரியவில்லை, ஒரு முதலமைச்சர் இல்லாத மாநிலம் தமிழ்நாடு என்கிற அவப்பெயரை அவர் தேடி தந்து விட்டார் என்று நேற்று அவர் அறிக்கை வெளியிட, இன்றைக்கு மேலும் ஒருபடி மேலே போய் ரிமோட் கண்ட்ரோல் ஆட்சி முகமூடி முதல்வர் என்ற கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த விமர்சனங்கள் அடிப்படையில் நியாயமானவையா? முதலமைச்சரே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று திரு கருணாநிதி அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஏற்புடையதா அல்லது அரசியல் பேச்சா என்பதை விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு மதுரை அரங்கிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன், திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா, அஇஅதிமுகவின் திரு ஆவடிக்குமார், காங்கிரஸ் கட்சியின் திருச்சி வேலுச்சாமி அவர்கள். வணக்கம். திரு திருச்சி வேலுச்சாமி அவர்கள், திமுக அதிமுக கருத்துக்கு முன்னதாக உங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன். ஒரு முதலமைச்சரே இல்லாத மாநிலம் அப்படின்னு திமுக தலைவர் சொல்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்கிறது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, ஒரு முதலமைச்சர் தினந்தோறும் கோட்டைக்கு வருகிறார், அவர் அலுவல் பணிகளை மேற்கொள்கிறார், அவர் அறையில் உட்காரல, அவருடைய பெயர் தாங்கின கேலண்டர் இந்த வருஷத்துக்காக கேலண்டர் போடலை, அவருடைய பெயர் தாங்கின அலங்கார ஊர்திகள் வரல அப்படின்றதுக்காகவே குடியரசு தின விழாவில் ஒரு முதலமைச்சரே இல்லாத மாநிலம்னு விமர்சிக்க முடியுமா? அதாவது நெல்லுக்குள்ள அரிசி இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை நான் என்ன நினைக்கிறது? அதுதான் இதனுடைய அறிக்கை. நான் என்ன சொல்கிறேன், சட்டமன்றம் நடக்கிற போது சட்டமன்றத்தில் எம்எல்ஏக்கள், அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களே அவர்கள் கோரிக்கை வைக்கிற போது மக்களின் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திசை நோக்கி வணங்கி, எங்கள் தொகுதியில் இந்த ஊரில் இந்த வார்டில் இந்த இடத்துல இருக்க சாக்கடை உடஞ்சி போச்சு, அதுக்கு நிவாரணம் பண்ணி சரி செய்யணும் வேண்டுகோள் வைக்கிறோம் சொல்ல உடனே மந்திரி எந்திரிக்கிறார். மக்களின் முதல்வர் புரட்சி தலைவர் அம்மாவின் வழிகாட்டுதலின்படி உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படுகிறது, அதை சரி செய்கிறோம், இதான் சொல்லியிருக்காங்க. யாராவது கட்சிக்கு தலைவர் இருக்கிற போது கட்சி தலைமையினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு அரசாங்கம் நடப்பது தவறா? இந்த அமைச்சரவையில் இருக்கிறதுல பன்னீர்செல்வம் ஒருத்தர் தவிர வேற இத்தனை மந்திரி இருக்காங்களா, 30க்கு மேல, யாராவது ஒருத்தர் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்காங்களா? அல்லது ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லவே இல்லைங்க. இல்லாத ஒண்ணுக்காக நாம ஏன் போய் போராடுவானே? அவரே முதலமைச்சர்னு ஏத்துக்கல, அந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஏத்துக்கல, மந்திரிகள் ஏத்துக்கல, அவரை போய் நம்ம தொந்தரவு பண்ண வேண்டியது. ஆனா இந்த அறிக்கை இதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கட்சியில ஒரு நெருக்கடி ஏற்பட்ட நிலையில ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். மக்களுக்கு பிரச்சனை என்பதே இந்த ஆட்சி தான் பிரச்சனையே, எதுவுமே நடக்கலையே. இவர் முதலமைச்சர் பதவியேற்றதற்கு பின்னால கிட்டத்தட்ட ஒரு 125 நாளை தாண்டிடுச்சு. இதுவரை எங்கேயாவது ஒரு சின்ன திறப்பு விழா யாராவது பண்றாங்களா? ஒண்ணும் கிடையாது, எதுவுமே நடக்கல. புதிய திட்டங்கள் உண்டா? ஒண்ணும் இல்ல. ஏதாவது கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறது கூட யாரும் வர போறது இல்ல. எதுவுமே நடக்கல, புதிய திட்டங்கள் இல்ல, செயல்பாடுகள் இல்ல. ஏதாவது கொள்கை திட்டங்கள் அறிவிக்கிறாங்களா? அது இல்ல. முன்னால கொஞ்ச நாளைக்கு முன்னால தமிழ்நாடு ஆட்சியவே 1 டன் ஆட்சின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முறை அந்த சட்டமன்றம் நடக்கிற போது தினசரி 1 டன் அறிவிப்பு இருக்கும். இப்ப 4 போச்சு, ஒண்ணுமே இல்லையே. இதான பிரச்சனை, மக்களுக்கு ஒண்ணு நடக்கலையே. கடுமையான குற்றச்சாட்டை நீங்க சுமத்துறீங்க. திரு வேல்முருகன், தமிழ்நாட்டில் நிர்வாகமே செயல்படல, முடங்கி விட்டது அப்படின்னு சொல்றதற்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இதை நான் முற்று முதலுமாக நான் இதை மறுக்கிறேன். அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த மதிப்பிற்குரிய அண்ணன் வேலுசாமி அவர்கள் சொன்னாங்க, அவர் சமீப காலமாக தமிழ்நாடு சட்டமன்ற அவையினுடைய நடவடிக்கையை கவனிக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக அல்லது இப்போ அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மாண்புமிகு மக்கள் முதல்வருடைய வாழ்த்து பெற்று அவங்களுடைய பெயரை சொல்லி ஒருவருடைய பெயரை சொல்லி மட்டும்தான் இப்போ இருக்கிற அமைச்சர்கள் பேசுகிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிறாங்க. நான் அதை ஏற்றுக்கிறேன்.
ஆனால் அதே நேரத்தில் திமுக தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது கலைஞர் அவர்களை எந்த அளவுக்கு புகழ வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ்ந்து, தளபதி என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து, திரு தென்மண்டல தளபதி திரு அழகிரி அவர்களை புகழ்ந்து பாராட்டி தென்மண்டலத்தை நோக்கி வணங்கிவிட்டு, மகளிர் அணி செயலாளர் இருக்கின்ற திருமதி கனிமொழி அவர்களை பாராட்டி புகழ்ந்து பேசிவிட்டு, அதற்கும் பிறகு 1 நிமிடத்தை 2 நிமிடத்தில் தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கு தன்னுடைய தொகுதி பிரச்சனை பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒரே வரியில மாண்புமிகு மக்கள் முதலமைச்சருடைய ஆதரவோடு பேசுறாங்க. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்று, அவர்கள் தலைமை விசுவாசம் எங்கே இருந்த சாதாரண உறுப்பினராக இருந்த அடிமட்ட தொண்டனாக இருந்த ஒருவரை இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக உட்கார்ந்து அழகு பார்த்திருக்கிற ஒருவருக்கு அவர் விசுவாசமாக நடந்து வருகிறார். இயங்கவே இல்லைன்றாங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். அக்டோபர் 1ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 20 மீனவர்களை சிங்கள பேரினவாத பிடிச்ச உடனே கடிதம் எழுதினார். அக்டோபர் 9ஆம் தேதி தமிழக மீனவர்களுக்காக திரும்பவும் கடிதம் எழுதினார். தொடர்ந்து தமிழ் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்காக, தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, காவிரி பிரச்சனைக்காக, முல்லை பெரியாருக்காக, பாம்பாற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்காக, தற்போது கர்நாடக அரசு மேகதாதின் குறுக்கே அணை கட்டுவதற்காக என்று அத்தனை பிரச்சனைகளும் முதலமைச்சர் என்கிற கடிதத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் தான் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார், வலியுறுத்துகிறார். தமிழ்நாட்டின் பிரச்சனையை அரசுக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் திரு வேல்முருகன் சொல்றார். நிர்வாகம் முடங்கல, ஒரு மக்கள் முதல்வர் கடிதம் எழுதுகிறார். பிரதமர் கூட்டிய அனைத்து முதலமைச்சர்கள் மாநாட்டில் குடியரசு தின விழாவினுடைய அழைப்பு வரிசைகளில் அவருக்கு இடமில்லை, மீண்டும் அவர் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி பேசுகிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தலைவர் கலைஞர் சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார், எங்கள் இயக்கத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரேனும் தேவையில்லாமல் வாழ்த்தி பேசினால் தலைவர் கலைஞர் அவர்களே எழுந்து பேச வேண்டியதை பேசு, வாழ்த்து பாடுவதற்கு அரங்கம் அல்ல என்று சொல்லி இருக்கிறார். அது நன்றாகவே திரு வேல்முருகனுக்கு அவருக்கு தெரியும். ஆக இந்த சலசலப்பு பதில்களுக்கு நான் போக விரும்பவில்லை. தலைப்பிற்குள்ளே நிர்வாகம் முடங்கி கிடக்கிறது என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை. நாங்கள் சொன்னால்தான் எதிர்க்கட்சி என்று சொல்லுகிறார்கள். கோட்டை பயம், சிஎம் ரூம் பயம், அம்மா சேர் பயம், கேபினட் பயம், ரிவ்யூ மீட்டிங் பயம், நேம் போர்டு பயம், பயம் பயம் எல்லாம் பன்னீர் பயம் என்று ஒரு நடுநிலை வார இதழ் கட்டுரை எழுதுகிறது, தலையங்கம் அட்டைப்படம் எழுதுகிறது. இன்றைக்கு வந்திருக்கிற அந்த இதழ் என்பது தமிழ்நாடு இந்த 3 மாதங்களில் ஏறக்குறைய 2 லட்சம் கோடி கடனில் தள்ளாடுகிறது. நிதிநிலை அறிக்கையை காணவில்லை, எல்லா திட்டங்களும் முடங்கி கிடக்கிறது, ஒரு திறப்பு விழா இல்லை, செயல்படாத ஒரு பொம்மை முதல்வரை வைத்துக் கொண்டு மறைமுகமாக செயல்படுகிற 2 நான் நேரடியாகவே குற்றம் சுமத்துகிறேன். ஷீலா பாலகிருஷ்ணன் என்ற ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெங்கட்ராமன் என்கிற ஒரு IAS அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகும் தமிழ்நாட்டு அரசை தன்னுடைய கைக்குள் வைத்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சரிடத்தில் எந்த பதிலும் இல்லை. அவர்கள் அரசு ஆலோசகர்களாக ஆட்சியில் நியமிக்கப்பட்டவர்கள். கடந்த திமுக ஆட்சியிலும் கூட அரசுக்கென்று ஆலோசனை சொல்வதற்கு ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நீங்க சொல்ற கருத்தை அப்படியே ஏத்துக்கிறேன். ஆலோசனை என்பது ஆலோசனை என்கிற அளவிலே இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் அரசர்களாக மாறக்கூடாது. இங்கே நடந்து கொண்டிருப்பது அதுதான். எல்லாவற்றிற்கும் மார்ச் வரட்டும். ஒருவேளை குமாரசாமி மார்ச்சிலே தீர்ப்பு சொல்லவில்லை, செப்டம்பர் ஆகிறது, டிசம்பர் ஆகிறது என்று வைத்துக் கொள்வோம். எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு வாக்களித்ததற்காக தலையில துண்டை போட்டு உட்கார வேண்டுமா? ஒரு கட்டிடம், ஒரு பாலம் எங்கேயாவது திறந்திருப்பார்களா? நான் முதலமைச்சரை பார்த்து வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். அவரால் தன்னை முதலமைச்சர் என்று அங்கே அவர் உங்களுக்கு என்ன இருக்கு? அவர் வந்து முதலமைச்சர் பணியை ஆற்றிட்டு இருக்கிறார். அவர் வந்து முதலமைச்சர் அறையில உட்கார்ந்தா என்ன, நிதியமைச்சர் அறையில உட்கார்ந்தா என்ன? அற்புதமான கேள்வி. அவருக்கு வேண்டுமானால் அவர் தலைமையின் மீது பணிவு இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எனக்கு அவர் முதலமைச்சர். நான் அவரை முதலமைச்சர் என்ற பார்வையில் பார்க்கிறேன். முதலமைச்சருக்குரிய கண்ணியம், அவருடைய செயல்பாட்டையும் அப்படி இருக்க வேண்டும். ஒருபடி மேல போறேன். திருக்குமார், ஒரு முதலமைச்சருடைய செயல்பாட்டை வைத்து அவரை விமர்சிக்கணுமா? இல்ல அவர் எங்க உட்கார்றாரு, இந்த இருக்கையில உட்காரல, அவர் பெயரை போடல, அவரை முன்னிலைப்படுத்திக்கல அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிற விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல முதலமைச்சருக்கென்று ஒரு இந்த அறையில தான் உட்கார்ன்னு சொல்றதே தவறு. முதலமைச்சருக்குன்னு ஒரு அறை கிடையாது. முதலமைச்சர் எங்க உட்கார்றாரோ அதான் முதலமைச்சர் அறை. முதலமைச்சர் எங்க தங்குறாரோ அதான் அவருடைய முகாம். அதனால முதலமைச்சர்னு ஒரு நெத்தியில பட்டை எழுதி ஒட்டிக்கிட்டு நான் முதலமைச்சர்னு போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவர் சொன்னார் ஏதோ வந்து திறப்பு விழா நடக்கல, எதுவும் நடக்கல. ஒரு முதலமைச்சர் ஏற்கனவே திமுக ஆட்சியில் கருணாநிதி என்ன பண்ணார்னா, நாள்தோறும் பட்டமளிப்பு விழா, பாடல் எழுதும் விழா, பாடல் வெளியீட்டு விழா, அந்த விழா இந்த விழான்னு ஒவ்வொரு நாளும் விழா நடத்திட்டு இருந்தார். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை விழா நடத்துறது மட்டும் இல்லை, ஒன்னொன்னையும் போய் ரிப்பன் வெட்டி திறக்கிறது,
முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் கூட எந்த விழாவும் போய் நடத்தல, உட்கார்ந்த இடத்துல இருந்து தான் திறந்தாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து நிறைய கட்டிடங்களை பல ஒரு கல்லூரிகளை திறந்திருக்கிறாங்க, நிறைய அரசு திட்டங்களை வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து தலைமைச் செயலகத்தில் அந்த வகையில நிறைய திறந்திருக்காங்க. அதுக்காக நன்றி. அது கூட இப்ப நடக்கலன்ற குற்றச்சாட்டு நடக்கல இல்ல. திறப்பு விழாக்கள் வந்து ஒரு விழாவாக கொண்டாடப்படாமல் அதனுடைய இயல்பாக அது செய்யறாங்க. அது முதலமைச்சர் போய் தான் திறக்கணுன்ற அவசியம் இல்ல. முதலமைச்சர் அங்கீகாரம் அவருக்கு முறைப்படியாக தரப்படல. அவரை வந்து முதலமைச்சர் டைட்டில் இருக்கே தவிர அதற்குரிய ஸ்டேச்சர் அவருக்கு தரல. எங்க முதலமைச்சர் டைட்டில் நீங்களோ நானோ தர வேணாம். இந்த நாட்டினுடைய சட்டம் தந்திருக்கு, இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் தந்திருக்கு, இந்த நாட்டினுடைய உரிமை அவருக்கு வந்து முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டிருக்கிறார். முதலமைச்சராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக நடத்தப்படுறாரு இல்ல, நீங்க எப்படி சொல்ல? அவர் சொல்லணும், என்ன வந்து முதலமைச்சர் நடத்தல, எனக்கு வந்து கௌரவ குறைச்சல் எடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இல்லை ஏதோ எனக்கு பாதிப்பு இருக்குன்னு அவர் சொல்லணும். அவர் வந்து எதை ஏத்துக்கிட்டாரோ அதை வந்து நீங்களும் நானும் எப்படி அதை வந்து தரலன்னு சொல்ல முடியும்? அவர் வந்து அவர் ஒவ்வொரு இயல்பு ஒரு முதலமைச்சர் வந்து ஆடம்பரமா இருப்பாரு. எதிர்க்கட்சிகள் அவருக்கு பெரிய அதிகாரம் முதலமைச்சராக பதவியேற்றதிலிருந்து நாள்தோறும் சட்டமன்ற செக்ரட்டரியேட் போறாரு. காலையிலிருந்து மற்ற முதலமைச்சர்களை விட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி காலையிலிருந்து மாலை வரை இருந்து பணிகளை கவனித்தார்களோ அதே போல கவனிக்கிறாரு. அவர் எல்லா வேலையும் அவர் அங்கே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்க சொல்ல அவர் செயல்படலன்னு நீங்கள் எப்படி சொல்லுங்க? ரெண்டாவது, ஒரு முதலமைச்சர் என்பவர் போய் ஃபைலை பார்க்குறாரு, நிர்வாகத்தை கவனிக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா சட்டசபை கடிதத்தை புதுசாக கட்டிட்டு அதில் போய் மீனை வளர்த்துட்டு அதுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருந்தார். அது மாதிரி செஞ்சுட்டு விளம்பரம் தேடலை. இன்றைக்கு முழுமையாக முதலமைச்சர் தன்னுடைய சட்ட கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார், நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். டெல்லியில் பிரதமர் கூட்டங்களுக்கு போயிருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய கருத்தை எடுத்து நேரில் வச்சிருக்காரு. தேவைப்படுகின்ற நேரங்களில் கடிதம் எழுதியிருக்கிறார். பாதிப்பு வருகின்ற பொழுது அதை உணர்த்தி மத்திய அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. இன்றைக்கு கூட அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. ஏற்கனவே சட்டசபையை கூட்டி விளக்கம் சொல்லியிருக்காரு. பட்ஜெட் கூட்டம் பட்ஜெட் இன்னைக்கு வந்து ஏதோ நிதி நெருக்கடி வந்துருச்சு, உடனே விளக்கம் தரணும்னா ஏன் விளக்கம் தரணும்? பட்ஜெட் வர சொல்ல நீங்க நிதி எங்களுடைய சட்ட இன்றைக்கு உரிய விளக்கங்கள் உரிய இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழல், இன்றைக்கு இருக்கின்ற கடன் எல்லாமே பட்ஜெட்ல கொண்டு வருவோம். அதனால யாரும் அவசரப்பட வேண்டாம். இன்னைக்கு வந்து அரசாங்கமா நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாள் அரசாங்கம் என்பது முதலமைச்சர் என்பவர் கருணாநிதி ஆட்சியில் ஒரு விளம்பரத்திற்காக அந்த பதவியை பயன்படுத்தினார். நிர்வாகத்தை நடத்துறதுக்கு முடியாம தான் அவருடைய மகனை வந்து கொண்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. ஒரு அமைச்சருடைய பார்வைக்கு போன பிறகு அது முதலமைச்சருக்கு தான் போகணும். ஆனா ஒரு துணை முதலமைச்சர் ஒருத்தர் போட்டு அவர்கிட்ட போய் ஃபைல் அனுப்பி அதுக்கு பிறகு வந்து அமைச்சர்கிட்ட போனாங்க. இன்னைக்கு சொல்றாங்க ஆலோசகர்கள் ஆவடி குமார் அவர்கள் பிஏவா வேலை பார்த்தார் போல இருக்கு. எல்லா மந்திரிகளும் ஊரே காரி முடிஞ்சதுங்க. அது ஒரு விஷயம், ஊரே நாரிச்சு. நிதி அமைச்சர் சீனியர் நிதி அமைச்சருக்கு போன ஃபைல் துணை முதலமைச்சர் எல்லா தமிழன் பால் விலை உயர்வு, பேருந்து விலை உயர்வு, மின்சார அந்த இருக்கிற சராசரியான வாழ்வை தொலைத்து விடுகிறான். நாங்க எதிர்க்கட்சி வாழ்வை தொலைத்ததால் இன்னைக்கு திமுகவை இன்னைக்கு வாழ்வில் வந்திருப்பதற்கு காரணம் திமுக செய்த அழகு திமுக ஆட்சி மக்கள் நலன்களை இரண்டு பேரும் பேசினா யார் பேசினாலும் இது இழிநிலை. என்ன வாய்ப்பு கொடுங்க. இது இழிநிலையின் உச்சம். நாளிதழ்கள் எழுதுது தொடர்ந்து எல்லா நாளிதழ்கள் நாளிதழ்கள் கருத்து சொல்லக்கூடாது. எதிர்க்கட்சிகள் கருத்து சொல்லக்கூடாது. யாருக்கு உரிமை நாளிதழ்கள் ஊடகங்கள்ல கடந்த கால திமுக ஆட்சியை பற்றியும் வாரம் வந்து விமர்சன கட்டுரைகள் வந்து கொண்டுதான் இருந்தது. அப்போதெல்லாம் காழ்ப்புணர்ச்சியோடு எழுதுறாங்கன்ற கருத்தை திமுக தரப்புல முன் வச்சாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும். திரு வேலுச்சாமி, ஒரு முதலமைச்சர் செயல்படல, அவருக்கு உரிய மதிப்பு தரப்படல, அல்லது முதலமைச்சராக அவர் நடந்து கொள்ளல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புல திமுக, குறிப்பா திமுக அந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்கிறது. பொம்மை முதலமைச்சர்னு சொன்னாங்க, பேசாத முதலமைச்சர்னாங்க. ஆனால் அவர் வந்து அலுவலகத்தில் 6 நாட்கள் அலுவலகத்துக்கு வருகிறார், அலுவல் பணியை செய்கிறார், மக்கள் பிரச்சனைக்கு கடிதம் எழுதுகிறார். இது ஒரு புறம். சட்டமன்றத்தை கூட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை. கடந்த 2001 அவர் சட்டமன்றத்தை எதிர்கொள்ளல. இதே மாதிரி 6 மாதம் முதலமைச்சராக இருக்கும்போது. இப்போது ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்து 2வது சட்டமன்ற கூட்டத்தொடரை எதிர்கொள்ள தயாராகிறார். இது வந்து எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் பேரவையில் போய் விவாதிக்கிறதுக்கு பதிலாக அவரை வந்து ஒரு முதலமைச்சர்ல பொம்மை முதலமைச்சர், ரிமோட் கண்ட்ரோல் இயக்கப்படுகிற முதலமைச்சர் அப்படின்னு விமர்சிக்கிறது எதிர்க்கட்சிகளுடைய அரசியல் திசை திருப்பலாகாது.
அதுங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இயக்குற முதலமைச்சர் நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் இயங்கினா தானே ரிமோட் கண்ட்ரோல இயக்குறாங்கன்னு சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன், இந்த தமிழகம் என்பது ஒரு மிகப்பெரிய மாநிலம், அது ஒரு சென்சிட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவான். ஒரு 2 நாளைக்கு முன்னால சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக 2 நாளா தமிழ்நாடு முழுக்க எல்லா கல்லூரிகளும் மூடப்பட்டு மாணவர்கள் தெருவு நிற்கிறாங்க. அந்த காவல்துறையையும் அதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை பற்றி ஏதாவது கருத்து சொல்லியிருக்காரா? மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சிருக்கிறாரா? இது தப்பு, ஏதோ தவறு நடந்து போச்சு, நீங்க உங்க படிப்பை கெடுத்துக்க கூடாது, நீங்க எல்லாம் காலேஜுக்கு போங்க, உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற நான் முயற்சி பண்ணுவேன், சொல்ல வேண்டியது கடமையா இல்லையா? அதை அவர் சொல்லி இருக்கிறாரா? செய்ய வேண்டிய கடமையை, சொல்ல வேண்டிய அவருடைய கடமையை எதையுமே செய்யாம வாரத்துல 6 நாள் கோட்டைக்கு போறாங்க. கோட்டையில வருஷம் 365 நாள் டேபிள் இருக்கு, சேர் இருக்கு. அதுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? என்ன செயல்படுறார்? இல்ல அதான கேள்வி. திமுக தலைவர் எழுப்புற விமர்சனம், முதலமைச்சர் அறை என்று தனது அறையில போர்டு மாட்டிக்கொள்ளவோ, அது அரசாங்க கேலண்டர்ல படம் போடுறது போடாது அவரோட விரும்பை தானே. அது இல்ல, அரசாங்க கேலண்டர்ல அவர் தன்னோட படம் தேவையில்லைன்னு முதலமைச்சர் நினைக்க கூடாது. அது பரவாயில்ல. என்னங்க, சிலோன்ல இருக்கிற ராஜபக்ச ஆட்சியில இருக்கிற போது, சர்வாதிகார ஆட்சியில கூட அங்க இருக்கிற விக்னேஸ்வரன் அவர் டேபிள்ல முன்னால முதலமைச்சர் போர்டு அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு இருக்குது. ஆனா இவர் வேணான்னா ஒருவேளை வேணான்னு ரொம்ப எளிமையா இருக்கலாம். அவரு ரொம்ப சிறப்பா இருக்கிறார். எப்படின்னா, அவர் பதவியா இருக்கிற அன்னைக்கு தாடி வச்சிருந்தாரு, அழுதாரு. சிவாஜி கணேசன் நல்லவேறு செத்து போயிட்டாரு. தனிப்பட்ட தாக்குதல், அணுகுமுறை அது இல்ல, அணுகுமுறை. அவங்களுடைய தலைவர் சிறையில் இருக்கிற நேரத்துல அவருக்கு ஒரு பதவி வருது. அந்த தருணத்துல அந்த தருணத்துல அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறாரு. நான் என்ன கேட்கிறேன், 300-400 பேர் அடிபட்டு கிடக்கிறான் ஹாஸ்பிட்டல்ல, பல இளம் பெண்கள் அடிபட்டு கிடக்கிறாங்க. இதை பத்தி சொல்ல முடியலன்னா நீ எதுக்கு நாட்காலில் உட்கார்ந்து இருக்க? இந்த நாட்டுடைய முதலமைச்சருக்கு, இந்த நாட்டுடைய குடிமக்கள் அடிபட்டு கிடக்கிற போது அதை பார்க்க வேண்டும் என்கிற துடிப்பு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அதை அவருக்கு வந்து தன்னுடைய தலைவர் சிறையில் இருக்கிறப்ப வருத்தம் அடிபட்டு கிடக்கிறானே ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். அந்த துடிப்பு திரும்ப ஒரு கேள்வி வைக்கிறீங்க, திரும்ப திரும்ப இதே கேள்வி. அவருக்கு அவரை தாழ்த்திக் கொள்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அது வெறும் பன்னீர்செல்வம் அவர் தவிர்க்கிறாருங்க. அவர் தவிர்க்கலாம் எந்த சூழ்நிலையில், வெறும் பன்னீர்செல்வமாக இருக்கலாம். எனக்கு அவர் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கட்சி இருந்தாலும் நாட்டின் குடிமகன், அவர் முதலமைச்சர் கண்ணியத்தை எதிர்பார்க்கிறேன். தாழ்த்திக் கொள்கிறாரா அல்ல தவிர்க்கிறாரான்றது அவருடைய பிரச்சனை. கண்ணியத்தை பத்தி திமுக பேசக்கூடாது, கண்ணியத்தை பத்தி திமுக பேசக்கூடாது. ஏன்னா இந்த நாட்டில் கண்ணியத்துக்கு ஒரு இலக்கணம் வகுத்த திமுக. இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கருணாநிதி இருக்கிற வரைக்கும் நாள்தோறும் வருவார், புதுசா கட்டி வச்சிருக்க போய் பொறி போடுவார், அதை வந்து போட்டோல இது பண்ணுவார். இதை தான் செஞ்சாங்களே ஒழிய நிர்வாகம் என்ன நடந்தது? அன்னைக்கு நிர்வாகத்தை கொண்டு போய் தன்னுடைய மகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு மூத்த அமைச்சருடைய கோப்புகளை கூட நான் நிர்வாகத்தை பத்தி பேசுறேன். முதலமைச்சராக இருந்த போது ஒரு சட்டமன்றத்தை கட்டுகிறார், முதலமைச்சர் அடிப்படையான கேள்வி அவர் வந்து தாழ்த்துறாருன்ற ஒரு விமர்சனத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. குடிமகன்ற முறையில, தமிழ்நாட்டோட குடிமகன்ற முறையில உங்களுக்கு வந்து இழுக்குன்னு நீங்க பேசுறீங்க. இதனால இப்ப ஒரு முதலமைச்சர் தூக்கு போட்டு சாவுங்க, அவர்தான் முதலமைச்சர், நீங்க ஏத்துக்கிற எங்களுக்கு கவலை இல்ல. நிதானம் விளக்காதீங்க. நாட்டு மக்களோட விருப்பம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆள வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்பம். உங்க உணர்ச்சி புரிஞ்சுக்க முடியுது, நீங்க நிதானத்துல கொண்டா. திரு பிரசன்னா, இதனால மக்களுக்கு என்ன பாதிப்பு? நீங்க திமுக அரசியல் செய்யறதுக்காக இந்த விமர்சனம் முன்வைக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அவருடைய அறையில முதலமைச்சர்னு போடல அல்லது படத்துல கேலண்டர்ல போடலன்றதுனால பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு, மக்களுக்கு என்ன பாதிப்பு? இதனால நிச்சயமா அடிப்படையில 2 லட்சம் கோடி கடன் இந்த நாடு, தமிழ்நாடு முதலமைச்சர் போர்டு போட்டா கடன் நீங்க நாங்க என்ன அந்த அடிப்படை தார்மீகத்திலே நாங்க ஏன் அவர் முதலமைச்சரா செயல்படலைங்கிறோம் அப்படின்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தரந்தாழ்ந்து போயிருக்கு. -1.14 போய்கிட்டு இருக்கு ஜிடிபி ரேட். தமிழகத்தினுடைய வளர்ச்சி முடங்கி கிடக்கு. எந்த புதிய பாலம் இல்ல, கட்டுமான வளர்ச்சி இல்ல, பொருளாதாரம் இல்ல. இன்னைக்கு கறவை மாடு வாங்குவதில் ஊழல், பருப்பில ஊழல், முட்டையில ஊழல், கொள்முதலில ஊழல், எந்த தொழிலுக்கும் டெண்டர் விடுவதற்கு கூட அஞ்சுகிறார்கள். இப்படி தொடர்ந்து ஒட்டுமொத்த பொருளாதாரம் சிதைந்து கிடக்கு.
கிடக்கிற போது, கட்டுமான வளர்ச்சி சிந்து கிடக்கிற போது, யாருக்கும் எதை பற்றியும் கேட்பதற்கோ சொல்லுவதற்கோ நாதி இல்லை என்கிற போது, இதை எப்படி இந்த நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார்? இது அம்மையார் ஜெயலலிதா இருந்த போது இன்றைக்கு கட்டுரை வருகிறது, ஏதோ ஆட்சி நடந்தது, இன்றைக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று நடுநிலையாளர்கள் எழுதுகிறார்கள். இதை எப்படி நாம் மறுக்க முடியும்? நாங்கள் சொன்னால் திமுக எல்லா பத்திரிகையும் எழுதுகிறது. இந்த நம்முடைய தொலைக்காட்சி கூட பல திட்டங்களை மக்களுக்கு போட்டு காட்டுகிறீர்கள், இந்த திட்டங்கள் செயல்படவில்லை என்று. அதற்கு பதில் சொல்லட்டும். நாங்கள் முதலமைச்சர் என்று போட வேண்டாம், பன்னீர்செல்வம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு இவ்வளவு சீர்குலைந்து இருக்கிறது, 2 லட்சம் கோடி கடன் என்று சிஏஜி அறிக்கை முதற்கொண்டு எல்லாம் வருகிறது. அதற்கு 1 லட்சம் கோடி கடன், 1 லட்சத்தில் 100 கோடி கடன் வச்சுட்டு போனவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நிச்சயமா சொல்றேன், அந்த கடனை அடைப்பதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? வருமானத்தை பெருக்கிறோம், வருமானத்தை பெருக்கிறோம். நேற்றுக்கு விக்ரமராஜா ஒரு செய்தி சொல்லி இருக்காரு, வருமான வரி யாரு அதிமுகவுக்கு எதிராக சொன்னாலும் திமுகவுக்கு ஆதரவாக. விக்ரமராஜா சொன்னது சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுக்கு சேர்த்து அண்ணன் பதில் சொல்லணும். வருமான வரி வசூலிப்பதை தவிர்த்து லஞ்ச பணம் வசூலிப்பதை தான் இந்த ஆட்சியாளர்கள் குறியா இருக்கிறார்கள் வணிக வங்கத்தினுடைய சங்க தலைவர் நேற்றைக்கு குற்றம் சுமத்தி இருக்கிறார். அதற்கு இதுவரைக்கும் பதில் இல்லை. வேல்முருகன் குறுக்கிடுறீங்க, ஒரே சுருக்கமா சொல்லு. இல்ல நீங்க எனக்கு முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திரும்ப திரும்ப அவங்களே பேச விட்டுட்டு இருந்தா எனக்கு என்ன ஒண்ணும் புரியல. நான் மதுரையில் இருக்கிறனால என்ன புறந்தல்றீங்களா? மதுரையே புறந்தல்ற திமுக வேல்முருகனிமா புறந்தல்றேன். வேல்முருகன் பிரச்சனைக்கு வாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது உங்க பத்திரிகை, உங்களுக்கு ஆதரவான பத்திரிகை தவறான செய்தியை வெளியிடும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி கட்சி தலைவருக்கு மேடை போயிட்டு வாய்ப்பு வழங்குகிறது என்று சொன்னால் அது வேல்முருகன் தனித்துவத்தோடு இயங்குகிறார் என்பதை முதலில் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, நீங்க சொன்னீங்க யார் இருந்தா என்ன இல்லாவிட்டா அவர் ஏனா கேக்குற கக்கனை பத்தி நீங்க பேசப்படுது. ரெட்டியாரை பத்தி பேசுகிறது. உங்கள் சுயமரியாதை பாதுகாக்கப்படுகிறது என்றால் நாங்கள் முதலமைச்சராக ஒரு பச்சை தமிழன் ஓ பன்னீர்செல்வம் எளிமையாக இருந்தார் என்பது வரலாற்று பதிவாக மாறட்டும். அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை பத்தி பேசுங்க. இன்னைக்கு ஒரு சட்டக்கல்லூரி மூடிட்டாங்க, லீவ் விட்டுட்டாங்க. சட்டக்கல்லூரி மாணவர்களை காவல்துறை தடி கொண்டு தாக்கியது கண்டனத்துக்குரியது, கண்டிப்புக்குரியது. அதுக்கான விசாரணையை நிச்சயமாக அரசு எடுக்கும். ஆனால் அதற்காக ஈழத்தில் 1.5 லட்சம் மக்கள் அங்கு குண்டு போட்டு அழித்த போது, மீண்டும் அழிந்த போது, மாவீரன் தீக்குளித்து முத்துக்குமார் இருந்த போது நீங்க அடக்க நிறுத்தீர்களா, ஒடுக்க நிறுத்தீர்களா? நீங்க செய்யவில்லையா? அப்ப நீங்க திமுக கூட்டணியில இருந்து இல்ல சட்டமன்ற உறுப்பினராக நீங்க இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எழுப்புறான். அந்த காலகட்டத்தில் நீங்க என்ன அரசியல் கேள்வி எழுப்பினான், இன்றைக்கும் கேள்வி எழுப்புறான். முத்துக்குமார் உறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவன், அன்னைக்கும் இதை கண்டித்தவன், மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டவன். ஆனால் இன்றைக்கு இதையெல்லாம் பேசுகிற மாணவர் எழுச்சியை, மாணவர் தன்னிச்சையை, மாணவர் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்கும் கல்லூரிகளை இழுத்து மூடியது திமுக அரசு. அவர் அளந்துவிட்டு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இதை மட்டும் நீங்க நியாயப்படுத்தி பேசக்கூடாது. தயவு செய்து என்னுடைய பேச்சு நீங்க காது கொடுத்து கேட்கணும். நான் கேட்கிறேன், இன்னைக்கு டெல்லியில் ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம், விரிவா கேட்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு வேலுசாமி, அதிகாரம் என்பது பிரதமரோ முதலமைச்சரோ அவர்களிடம் மட்டும் இருக்கிறது இல்லை, அவர்களை கட்சி தலைமைகள் இயக்குகின்றன. அதுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் சோனியா காந்தி, மன்மோகன் அது ஒரு உதாரணம். நீங்கள் லாலு பதவி இழந்த நேரத்தில் ரப்ரி தேவி முதலமைச்சர் பதவியாக இருந்தாங்க, இரட்டை அதிகார மையங்கள் இருந்தது. இப்போ இங்கே மட்டும் கட்சி தலைமையினுடைய வழிகாட்டுதலில் ஒரு முதலமைச்சர் செயல்பட்டா தன்னை முன்னிலைப்படுத்திக்காம கட்சி தலைமை சொல்லுதுன்னு சொன்னால் அங்க நீங்க குறை காண்றீங்க. டெல்லிக்கு ஒரு அளவுகோல், தமிழ்நாட்டுக்கு ஒரு அளவுகோல் வைப்பீங்களா? நான் சொன்னதை உங்கள் வாயிலாக எல்லாருக்கும் விளக்க நான் சொல்ல இருக்கேன். யாரும் இயக்குனாலும் சரி செயல்படட்டுங்கிறேன். நான் தலைமை தான் உத்தரவு போடணுங்கிறது இல்லை. பல நேரங்களில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜ் முதலமைச்சராக இருக்கிற போது அவருக்கு ஒரு பாமரன் உத்தரவு போட்டதை பார்த்திருக்கேன், பிச்சைக்காரன் உத்தரவு போட்டதை பார்த்திருக்கேன். அது நல்லதாக இருந்தால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். உத்தரவு யார் வேணாலும் போடட்டும், செயல்படலைன்னு சொல்றோம். நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க. தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கரும்பு விவசாயிகளுக்கு 1 டன் கரும்புக்கு இவ்வளவு விலைன்னு அறிவிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஆலையிலாவது அந்த பணத்தை கொடுக்குறாங்களா? 300 ரூபாய் குறைவா தான் கொடுக்குறாங்க. எல்லா விவசாயி கத்தி பார்க்கறான், கதறி பார்க்கறான். இதை பத்தி ஏதாவது முதலமைச்சர் சொல்றாரா? அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றாரா? இல்லையே. இது போல இன்னைக்கு இன்னொன்னு சொல்றாங்க, ஈழத்தமிழர் பிரச்சனை பத்தி ஒரு பதில் சொல்லியிருக்கார் முதலமைச்சர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல இலங்கை தமிழருடைய அந்த முகாம்களில் யார் செய்கிறானே தெரியாது, ஒரு பாரத்தை கொடுத்து எல்லார்ட்டையும் வற்புறுத்தி கையெழுத்து வாங்குறாங்க. நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இது எப்படி நடக்குது?
இது முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாம நடக்குதா? தெரிஞ்சு நடக்குதா? முதலமைச்சர் அதிகாரபூர்வமா பிரதமருக்கு எழுதின கடிதத்துல அங்க அரசியல் சூழல் தெளிவா ஏற்படுற நிலைமை வர்ற வரையிலும், தமிழர் பிரச்சனைக்கு தீர்வு வருகிற வரையிலும், தமிழர்கள் அங்க திரும்புறதுக்கு உகந்த சூழல் வருகிற வரையிலும் இவர்களை அனுப்ப முடியாது, கட்டாயப்படுத்தி அனுப்புற பேச்சுக்கு இடமில்லைன்னு சொல்லி இருக்கிறார். அதை படிச்சுட்டு தாங்க நானும் கேட்கிறேன். இவர் சொல்றது இப்படி இருக்கு, இவர் அறிக்கை இப்படி இருக்கு. ஆனா யதார்த்தம் என்பது கும்முடி பூண்டி முகாம்ல கிட்டத்தட்ட 90% அந்த அகதிகள்கிட்ட அவர்கள் கையெழுத்து வாங்கிட்டாங்க. நான் வேணா இதை குற்றச்சாட்டாக சொல்றேன். இது இல்லை என்றால் மறுக்கட்டும், வழக்கு போடட்டும், நான் நிரூபிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆட்சிக்கு, முதலமைச்சருக்கு யாருக்குமே தெரியாம நடக்கணும் ஆட்சி நடக்குன்னு அர்த்தமா? வெறும் காட்சி தானே இருக்கு, செயல்படலைங்க தான் காரணமே ஒழிய யார் ஆலோசனையில் செயல்படுது என்பது நான் சொல்லவே இல்லை. யார் ஆலோசனை ஆனால் செயல்படட்டும். வேல்முருகன் குறுக்கிடுறார். திரு வேல்முருகன், இல்ல முதல்ல நான் அண்ணா வேலுச்சாமி அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இலங்கை அமைச்சர் சமரவீரா அவர்கள் பொறுப்பேற்று சுஷ்மா அவர்களோடு டெல்லியில் பிரதமர் அவர்களை சந்தித்த பிறகு இதை குறித்து அறிக்கை வெளியிட்டவுடன் முதலில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் வைத்து கடிதம் எழுதி என்னுடைய அறிக்கையின் மூலமாக நான் 20ஆம் தேதி அறிக்கை தந்தேன். கட்டாயமாக இன்னும் அங்கு பறிக்கப்பட்ட நிலங்கள் ஒப்படைக்கப்படவில்லை, வாழ்வாதாரம் அவர்களுக்கு உறுதி செய்யப்படவில்லை, இன்னும் ராணுவம் அங்கிருந்து விலகிக் கொள்ளப்படவில்லை, இன்னும் கற்பழிப்பு தொடர்கிறது, வெள்ளவெளியில் கடத்துவது தொடர்கிறது, சிங்கள அரசு அங்கங்கு ராணுவம் மூலமாக மட்டுமல்லாமல் சிங்கள வெறியர்களை கடத்தி கொலை செய்யப்படுவதும் கற்பழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இங்கு இருக்கின்ற நம்முடைய அகதிகளை நாங்கள் அனுப்பக்கூடாது, அதை தடுப்பதற்கான முயற்சியை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் இது குறித்து பிரதமருக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியவன், முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் வேண்டுகோள் வைத்து ஈழ அகதிகளுடைய பிரச்சனைகளை உள்வாங்கி அந்த செய்தியை கொண்டு போய் அதிகாரிகள் வேறொன்றை செயல்படுத்துகிறார்கள், அங்க ஒரு இடைவெளி இருக்கு அல்லது முரண்பாடு இருக்கு. இல்ல அது கிடையாது, அது கிடையாது. இல்ல வேலுச்சாமி அண்ணனும் ஈழத்தமிழர்கள் மீது அக்கறை உள்ளவர் தான், நான் அக்கறை உள்ளவர் தான். அதற்காக தமிழ் அமைப்புகளையும் ஈழ அகதிகளையும் உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை தமிழ்நாட்டில் வாழ்கிற அகதிகளும் முரண்பாடு. அதாவது இல்ல நான் சொல்றேன், நீங்க பேசுறத கேட்க விட்டாதான் சொல்ல முடியும். யாருடைய விருப்பமும் அல்ல, 90% மக்களிடத்தில் கையொப்பம் பெறவில்லை. அது தனியார் நிறுவனம் நடத்தி ஒரு கருத்து கணிப்புமான கையொப்பம் தவிர ஈழத்தமிழ் அகதிகள் யாரும் நாங்கள் விரும்பி தானாகவே மத்திய அரசும் இலங்கை அரசும் சேர்ந்து அனுப்புகின்ற போது விரும்பி நாங்கள் செல்கிறோம் என்று யாரும் சொல்லவில்லை. இது முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு செய்தி இப்படி கிளப்பி விடப்படுகிறது. 70% முகாம் மக்கள் விரும்புகிறார்கள், 90% முகாம் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக பதிகிறேன், ஈழத்தமிழர்கள் உலகத்தில் எந்த முனையில் வாழ்ந்தாலும் சுதந்திர தமிழ் ஈழ மண்ணில் 100% அது எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இன்னும் கற்பழிப்பு நடக்கிறது, இன்னும் காணிகள் திருப்பி ஒப்படைக்கப்படவில்லை. இந்த சூழலில் தாய் தமிழ்நாட்டில் வாழ்கிற ஈழ வாழ்கள் அங்கு செல்கிறார்கள் என்று சொல்வது விரும்பி செல்கிறார்கள் முழுக்க ஏமாற்றுவாரை தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கிறார்கள். சேர்த்து பதில் சொல்லுங்க. ஒரு ரெண்டு கேள்வி மூலமாக ஒரே ஒரு கேள்வி பிரதிபலித்திருக்கிறது. அகதி முகாம் அகதி மக்கள் ரைட்னா இன்னைக்கு பிரச்சனை அகதி முகாம் ஈழ தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் இல்லைங்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். சரியாக 1.5 வருடம் இருக்கும். அப்போது அதிமுகவினுடைய புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் நானும் நேரலை நிகழ்ச்சியில இதே அரங்கிலே பங்கேற்றோம். நான் தமிழ்நாடு 2023 என்ற புத்தகத்தை உங்களிடத்திலே தூக்கி காட்டினேன். அதில் 3வது பக்கத்தில் 33 மின் திட்டங்கள் தமிழ்நாட்டில் 3.5 ஆண்டுகளில் தொடங்கப்படும் என்று நான் படித்து காட்டினேன். நீங்களும் அதை ஆமாம் என்று ஆதரித்தீர்கள். இன்றைக்கு 4 ஆண்டு முடிய போகிறது. ஏதேனும் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறதா? அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இதை யார் செயல்படுத்துவது என்பது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, கட்டுமான அளவில் பொருளாதார வளர்ச்சியினுடைய தொழில் கொள்கை இங்கே மேம்பட்டிருக்கிறதா? இந்த 2 கேள்விக்கும் ஆட்சி செயல்படுது, முதலமைச்சர் இருக்கார், பெயர் இல்லைன்னா என்னன்னு எல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பிரச்சனை நீங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டாங்க, அந்த திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்தலன்றாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு நீங்க இந்த தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னீங்க இடஒதுக்கீடு அமல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி 17 ஆண்டு காலமாக தொடர்ந்து மத்தியில் அமைச்சராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு அமல்படுத்த முடியாமல் அதாவது தொலைநோக்கு திட்டம்
2023 அதாவது 2023ஆம் ஆண்டுக்கான தொலைநோக்கு திட்டம் அது ஒரு வழிகாட்டு முறைதானே தவிர அது நிறைவேற்றல. ஆனால் நாங்கள் சொன்னது தேர்தல் அறிக்கையில் என்னென்ன செய்யணும்னு சொன்னோமோ அதை இந்த 5 ஆண்டுகளுக்குள் நிச்சயம் நிறைவேற்றணும். அதுக்கான முயற்சியில் எடுத்து செஞ்சிட்ருக்கோம். இதை ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு 5 ஆண்டு திட்டம் போடுறாங்கன்னா அவங்களுடைய இலக்கு, அந்த இலக்கு நாங்கள் நிர்ணயித்து கொண்டு அதற்குரிய வகையில் நாங்கள் இன்றைக்கி திட்டமிடலையும் ஒவ்வொரு ஆண்டும் எதை செய்ய முடியுமோ அதை நோக்கி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம், செய்து விடுவோம். அதை 100% அதை செயல்படுத்துவதற்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு ஒரு துறையை உருவாக்கி அதற்கு ஒரு செயலாளரை போட்டு அமைச்சரை போட்டு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது, ஆனால் இதை குற்றம் சாட்டுகின்ற பிரசன்னா இருக்கின்ற திமுக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னதை 5 ஆண்டுகள் நிறைவேற்றினாங்களா? 2 ஏக்கர் நலம் தரான்னாங்க. எங்கேயாவது தந்து வரலாறு இருக்கா? அவங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க தலைவர் அறிமுகப்படுத்திய பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினா அதுக்கு முறை 5 முறை நான் முடிக்கிறேன். கொடுக்கப்பட்டது என்பதை பட்டியலிட நான் தயாராக இருக்கிறேன். நான் இதோட சேர்த்து அண்ணனுக்கு இன்னொரு கேள்வி வச்சாரா, ஒவ்வொருத்தர் பேசுற அதாவது நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க சொல்ல கேள்வி எழுப்புங்க. அதாவது இன்னைக்கு அந்த பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் அறிவிச்சு அதுக்கு பிறகு 4 முறை முதலமைச்சர் ஆனவங்க எத்தனை பிச்சைக்காரர்கள் தமிழ்நாட்டில் ஒழிச்சிருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிச்சைக்காரரே இல்லையா? அந்த திட்டம் செயல்பட்டு இருந்தால் தமிழ்நாட்டில் பிச்சைக்காரன் எப்படி இருப்பான்? கண்ணொளி இன்னைக்கு கண்ணு குறைபாடு தமிழ்நாட்டில் இல்லையா? எந்த திட்டத்தையும் செயல்படு அவர்கள் அறிவித்த திட்டம் எதையுமே செயல்படுத்தாதவங்க நாங்க தொலைநோக்கு திட்டத்தோடு எங்களுடைய முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம், இலக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கோம். இதை குறை சொல்வதற்கு என்ன உரிமை இருக்கு? பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வுக்கு ஒரு திட்டம் ஒரு திமுக ஆட்சியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதற்கு அடுத்து வர்ற ஆட்சியும் கூட அந்த திட்டம் நல்ல திட்டம் அப்படின்னா தொடரலாம் இல்ல? பிச்சைக்காரர்களை ஒழிக்கிறதுல திமுக ஆட்சி இருந்தா தான் ஒழிக்கணும், இல்ல அதிமுக ஆட்சிக்கு அதுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அந்த திட்டம் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிச்சைக்காரர் கூட இருக்கக்கூடாது. எப்படி பிச்சைக்காரர் இருப்பாங்க? பிச்சைக்காரர் ஒழிக்கிறதா திட்டம் கொண்டு வந்த எத்தனை பேரை ஒழிச்சா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர் திட்டம் கொண்டு வந்து தமிழ்நாட்டை பிச்சைக்கார மாநிலமா மாற்றுறது அவங்க. இன்னைக்கு நிதி நெருக்கடியை பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு நிதி நெருக்கடி திமுக ஆட்சி காலத்துல தான் ரிசர்வ் வங்கி ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு கடன் கொடுத்தா திரும்பி வராது, போக்குவரத்து நிறுவனங்கள் திவாலாகி போச்சு, சம்பளம் கொடுக்க முடியாம போக்குவரத்து நிறுவனங்களுடைய சொத்துக்களை அடகு வைத்து சம்பளம் கொடுக்கின்ற நிலையில் இருக்கிறது. இந்த மாநிலத்திற்கு கடன் தந்தால் திரும்ப வராது, வட்டி கூட கிடைக்காதுன்னு சொல்லி ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டாங்க. நபார்டு வங்கி பணம் தர மறுத்தது. உலக வங்கி தமிழ்நாட்டையே நாங்க பார்க்கவே மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னாங்க. புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் அதே எந்த உலக வங்கி தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம் சொல்லிச்சு. அந்த உலக வங்கி ஒரு நிமிஷம் இருங்க திரு வேலுசாமி. இப்ப அமைச்சரவையில முதலமைச்சர் இருக்கிறார், அவருக்கு அடுத்து மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எந்த அமைச்சரும் முதலமைச்சருடைய பேச்சை மீறினாங்க, ஒரு முதலமைச்சர் சொன்னதை ஒரு அமைச்சர் கேட்கல அப்படின்னு எந்த ஊடக செய்தியும் இல்லை. ஒரு முதலமைச்சருக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைச்சரவையா இருக்கு. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, எந்த அதிகாரிகள் அரசுக்கு கட்டுப்பட்டவர்களா நடந்துட்டு இருக்காங்க. நிர்வாகம் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு வேலையில நீங்க நிர்வாகமே நடக்கல, ஒரு முதலமைச்சர் இல்ல அப்படின்னு சொல்ற ஒரு வாதம் எப்படி ஏற்புடையதாகும்? நீங்க சொல்றதை பார்த்தா பன்னீர்செல்வம் வேலை நீங்க குற்றம் சுமத்துறீங்க. அவர் சொல்லதான் மந்திரிகள் கேட்கறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க மந்திரிகள் 32 பேர்ல 30 பேர் இப்ப ஸ்ரீரங்கத்துல தான் இருக்காங்க. அப்ப இவர் உத்தரவு போட்டு தான் 30 பேர் அங்க இருக்காங்களா? அப்ப எப்படிங்க நிர்வாகம் நடக்கும்? இல்லையேங்க, இவர் உத்தரவே போடல. அவங்களும் கட்சி பணி நான் என்ன கேட்கிறேன், கட்சி பணி ஆகட்டுங்க, அமைச்சர் பணியை செய்கிறார்களா? கேள்வி அதுதான். நான் முதல்ல 2 கேட்டேன். விவசாயிகளுக்கு கரும்பு விலையை இந்த அரசு அறிவித்தது. 300 ரூபாய் ஒரு டன்னுக்கு குறைவா எல்லாம் விலையும் கொடுக்கிறான். இந்த அரசாங்கம் இதுவரை கேட்டுச்சா? முதலமைச்சர் கேட்டாரா? அல்லது விவசாய அமைச்சர் தான் சொன்னாரா? இது சம்பந்தமாக தொழில்துறை அமைச்சர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? எதுவுமே சொல்லலையே. ஏன் சமீபத்தில் இப்ப 2 நாளா நடக்கிற இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது? எங்கேயாவது அந்த மாணவர்களை சமாதானப்படுத்துவதற்கு யாராவது மந்திரி பேசினாரா? 30 மந்திரி திருச்சியில் தானே இருக்காங்க. திருச்சி சட்டக்கல்லூரியிலே போய் இதெல்லாம் வேண்டாங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாங்களா? இதற்கு முன்னால் இருந்த நான் காங்கிரஸ் ஆட்சியை கூட சொல்ல, திமுக ஆட்சியிலே அண்ணா அவர்கள் கூட போராட்டம் நடக்கிற போது மாணவர்களை அழைத்து பேசினாங்களா இல்லையா? இவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள்?
அப்படி அழைப்பதற்கே இவருக்கு விருப்பம் இல்லையா அல்லது அவரை அழைக்க கூடாது என்று ஏதாவது நிர்பந்தமா? இதை அவர் தானே சொல்லும். அதாவது மரியாதைக்குரிய திருச்சி இதெல்லாம் சொல்றாரு. கொஞ்சம் அவர் முதுக திரும்பி பார்த்துட்டு பேசினாருன்னா சரியா இருக்கும். என்னன்னா மன்மோகன் சிங் அவருடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எனக்கு கட்டுப்பட மாட்டாங்க, அந்த கட்சிக்கு தான் கட்டுப்படுவாங்கன்னு சொன்னவர், பகிரங்கமாக ஒத்துக்கொண்டவர். அந்த அமைச்சரவையினுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அமைச்சர்கள் தனக்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்று சொன்ன ஒரு பிரதமரை வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, இன்னும் சொல்ல போனால் அமைச்சரவை ஒரு தீர்மானம் போட்டு ஒரு மசோதாவை உருவாக்குது. அதை ராகுல் காந்தி கிடிச்சு போடுன்னு சொன்ன உடனே அமைச்சரவை தீர்மானம் கிடித்து குப்பையில் போடப்பட்டது. அது சரியா தப்பான்றதுக்கு நான் வரல. ஆக அமைச்சரவையின் ஒட்டுமொத்த முடிவு ஒரு ராகுல் காந்தியினுடைய எச்சரிக்கையின் காரணமாக அல்லது அவருடைய விருப்பத்தின் காரணமாக கிழித்தெறியும். என்ன சொல்ல வர, அதுக்கு அதனுடைய பொருள் கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் அந்த அமைச்சரவை இயங்கியது என்பதுதான். அந்த அமைச்சர்கள் கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆட்சிக்கு முதலமைச்சர் தலைவர், பிரதம அமைச்சர் தலைவராக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு கட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற நிலையை காங்கிரஸ் கட்சி எடுத்தது, அதை செயல்படுத்தியது. இன்னும் சொல்ல போனா அவங்க தான் வழிகாட்டியாகவும் இருந்தாங்க. வழிகாட்டியாக இருந்தவர்கள் மாணவர்களை சந்திச்சு பேசினாங்களான்னு கேட்டேன். முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை ஒரு நிமிஷம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை அதிகாரம் இல்லாதவராக இருக்கிறாருன்னு நீங்க சொல்றீங்க. அதிகாரம் உள்ளவராக எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கு அப்படின்னு வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு யாருன்னு தயங்குறாங்கன்னு குற்றம் சொல்றீங்களா? நிச்சயமா அவர் பெயரில் எந்த அறிவிப்பும் வந்துவிடக்கூடாது, எந்த கல்வெட்டும் திறக்கப்படக்கூடாது. எந்த இடத்திலும் இன்றைக்கும் தமிழக கோட்டைக்கு உள்ளே நுழைகிற போது அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த அறையில் முதலமைச்சர் ஜெயலலிதா என்கிற பெயர் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன். என்ன பாதிப்பு உங்களுக்கு? ஏங்க ஒரு குற்றவாளியினுடைய பெயரை தலைமைச் செயலகத்தில் ஜெயலலிதா முதலமைச்சர் என்று இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? நீங்கள் கடந்த முதலமைச்சருடைய புகைப்படத்தை வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் தலைமைச் செயலகத்தில் இன்றைக்கு முதலமைச்சர் உட்கார வேண்டிய அறையில் ஜெயலலிதா முதலமைச்சர் என்று இருக்கிற போது இதை யார் கேட்பது? நான் அதெல்லாம் விட்டுறேங்க, பேரை விட்டுறேன், எல்லாத்தையும் விட்டுறேன். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லல. வேல்முருகன் பதில் சொல்ல, ஆவடிக்குமார் அவர்களும் பதில் சொல்லல. நான் கேட்டது முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அன்னைக்கு பேசிய பேச்சு என் மனதில் இருக்கிறது. அதை அப்படியே சொல்லுகிறேன். நாங்கள் இதை அப்படித்தான் தூக்கி பிடித்தார். பச்சை கலரில் அட்டை, தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023. நான் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிறேன். 2023 இன்னொரு விஷயம் இல்லங்க, அது திட்டம். இவர்கள் அறிவித்தது போல அது டைரக்டிவ் பிரின்சிபல், தொலைநோக்கு திட்டம் இல்ல. ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான் இவ்வளவு பணம் ஒதுக்குவேன் என்று சொன்னார். நீங்க என்னை அனுமதிக்கணும். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2023 இன்னொரு விவாதம், அதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு வேல்முருகன் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது. திரு வேல்முருகன் உங்கள்கிட்ட நான் நேரடியா கேட்கிறேன். ஒரு பட்ஜெட்டுக்கும் அடுத்த பட்ஜெட்டுக்கும் நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், நிர்வாக நடைமுறைகளை தெரிஞ்சவர். ஒரு பேரவை கூட்டம் முடிகிற தருணத்துல பட்ஜெட் வரும்போது கடந்த பட்ஜெட்ல அறிவிச்சதையெல்லாம் ஒவ்வொரு இலாக்காவும் செய்ததா, எந்த அளவுக்கு நிறைவேற்றினாங்க, புதிதாக எந்த திட்டத்தோடு அவங்க வர்றாங்கன்னு சொல்லி அமைச்சரையும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளையும் அழைத்து முதலமைச்சர் ரெவியூ நடத்துவது வழக்கம். இப்போ அது மாதிரி நடந்திருக்கா? ஏன் நடக்கலன்னா என்ன காரணம்? அப்ப ஆட்சியில நிர்வாகம் செம்மையா நடக்கலன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுல அது வலு சேர்க்குதா இல்லையா? இல்ல, கண்டிப்பாக அது வலு சேர்க்காது. அது உண்மைக்கு மாறான செய்தி. விளம்பரம் இல்லாமல் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரெவியூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று முன்தின முதலமைச்சர் அவர்களை சந்திக்கின்ற போது கூட சட்டக்கல்லூரி மாணவர்களை அதிகாரிகளை யாரும் சந்திக்கவில்லை என்று சொல்ல, முதலமைச்சர் ரெவியூ மீட்டிங் நடத்தி கொண்டிருந்த காலத்தினால்தான் முதல் ரெவியூ மீட்டில் இருந்த சீஃப் செக்ரட்டரி அனுப்பி சட்டக்கல்லூரி மாணவர்களை சந்திக்க வைத்தார். ரெவியூ மீட்டிங்ல இருந்த திரு சட்டத்துறை செயலாளர் அவர்களை சென்று சந்திக்க வைத்தார். சட்ட பல்கலைக்கழகத்துறை இயக்குநரை நேரடியாக களத்திற்கே சென்று வாக்குறுதிகளை கொடுத்து வாபஸ் பெறுங்கள், உங்கள் ஆலோசனை செய்வது, நாங்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை, சண்முகக்குழுடைய பரிந்துரை குறித்து தான் இப்படி செய்தி வந்திருக்கு என்று சொல்லி அனுப்பினார். ஒவ்வொரு வாரமும் நாட்களில் 5 நாட்களிலும் அங்கு துறை செயலாளர் கூட ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அமெரிக்கா நாட்டுடைய தூதர் திரு கேத்தலின் ஸ்டீபன் அவர்களோடு கலந்து பேசுகின்ற போது கூட அன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் என்ற தோரணையோடு தான் கலந்து பேசுகிறார். திட்டங்களை கொண்டு வருகிற உத்தரவிடுகிறார். சில நாட்களுக்கு முன்பாக வந்த திரு எடன் முகமது என்கிற இந்த கனடா கென்னிய நாட்டுடைய அமைச்சரோடு முதலமைச்சர் என்கிற அரியணையில் உட்கார்ந்து கொண்டு முதலமைச்சர் என்கிற தகுதியோடு தான் அவரோடு பேசுகிறார். அங்க இருக்கிற வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பிற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறார். மத்திய அரசுக்கு தொடர்ந்து கடிதம் எழுதுவதோடு மட்டுமல்ல, இப்ப உதான் திட்டம் என்கிற தமிழக கூடுதல் பயிற்சி மையங்கள் வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதினார். வெறும் ஓபன் செல்வமாக எழுதினார். முதலமைச்சர் தொடர்ந்து விவாதிக்கலாம். அதனால நீங்க தொடர்ந்து விவாதிக்கலாம். அதிகாரிகளோட பேசுங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு இல்ல, நான் கேட்கறத முடிச்சறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். வேல்முருகன் ஒரு இடைவேளைக்கு பிறகு விவாதிக்கலாம். முதலமைச்சரே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்ற அவப்பெயர் தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு கருணாநிதி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு நியாயமானதா அர்த்தமற்றதா என்று விவாதிக்கலாம். திரு ஆவடிக்குமார், முதலமைச்சர்
அரசியல் சட்டப்படி பதவியேற்று அதற்குரிய பதவி பிரமாணம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு வந்தவர். முக்கியமான பிரச்சனைகளில் அவர் தன்னிச்சையாக முடிவெடுத்து இறுதி முடிவு அவர் எடுக்கிறதாக இருக்கணும். அப்படி ஒரு நிலைமை இருக்கா? நிச்சயமாக முதலமைச்சர் தன்னிச்சையாக தான் முடிவு எடுக்கிறாரு. ரெண்டாவது, அவருக்கு அந்த முடிவு எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆலோசகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஆலோசகர்கள் தான் இந்த நிர்வாகத்தை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கடமை, அவங்க ஆலோசனை சொல்ல வேண்டிய கடமை, அதுக்காக தான் அவங்களுக்கு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க, அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு வழிகாட்டியதே திமுக ஆட்சி காலத்தில். குகனை முதல் அட்வைசராக போட்டது திமுக. கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் குகனை அட்வைசராக போட்டு அவங்க ஆலோசனை பெற்றாங்க. அதனால் இது ஏதோ சட்டமீறலோ அல்லது இது வரைக்கும் நடக்காத ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நிர்வாகம் என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கி எந்த வித இது வந்தாலும் அவர் தான் இன்றைக்கி எல்லா வித இன்னும் இன்றைக்கி இப்போ இவங்கெல்லாம் சொன்ன பிறகு அண்ணன் வேலுசாமி கூட சொன்னார், எல்லாரும் ஸ்ரீரங்கம் போயிட்டாங்க. இன்றைக்கி அமைச்சரவை எல்லா அமைச்சர்களும் சென்னையில் தான் இருந்தாங்க. அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடத்தலை, தலைமைச் செயலகத்தில் தான் நடந்திருக்கு. அதனால் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க அதே சமயம் கட்சிக்கு செய்ய வேண்டிய சேவை செய்வதற்காக, கடமையை நிறைவேற்றுவதாக அவங்க கட்சி பணியை சேர்த்து செய்கிறாங்க. ரெண்டாவது, முதலமைச்சர் எப்படி இருக்க வேணும், எந்த அறையில் தங்கணும், அவருடைய எப்படி நடக்கணும்னு யாரும் ஒரு வரையறை செய்ய முடியாது. சட்டமும் அதுக்கான வழிவகுக்கலை. அவர் ஒரு சிலர் எளிமையாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஆடம்பரமாக இருப்பாங்க, ஒரு சிலர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்பாமல் இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய தனித்துவம். அந்த தனித்துவத்தை நான் ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார் என்று வாழ்த்த வேண்டுமே தவிர, பாராட்ட வேண்டுமே தவிர, அதை விமர்சிப்பது என்பது, அதை நையாண்டி செய்வது என்பது அவர்களுடைய பலகீனத்தை காட்டுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தெரிவித்ததை போல தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியே இல்லை. அதுதான் உண்மை. நான் முடிச்சிடறேன். எதிர்க்கட்சியே இல்லை, அதுதான் உண்மை. அந்த எதிர்க்கட்சிகள் இல்லாதனால இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துவதற்காக இது போன்ற பொய்யான, தேவையற்ற, பயனற்ற, சம்பந்தமில்லாத பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் மரியாதையோடு, கண்ணியத்தோடு, அவர் எனக்கு முதலமைச்சர், அந்த பார்வையில் நான் பார்த்தவரை பேசுகிறேன். அவர் முதலமைச்சராக நடத்தப்பட வேண்டும். அவர் எளிமையாக இருக்கலாம், ஆனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக நடத்தப்படுகிறாரா என்று, அவருக்கு பின்னால் யார் இயக்குகிறார்கள் என்று. நான் ஒரே ஒரு செய்தி, இது இழிநிலையின் உச்சம் என்று ஒரு நடுப்பக்க கட்டுரை வந்தது. ஒரு நம்ம அரசியல் சார்பில்லாத ஒரு பார்வையாளர் எழுதிய கட்டுரை. முதலமைச்சர் என்பவர் சாவி கொடுக்கிற பொம்மையாக இன்றைக்கு ஒரு போர்வைக்குள் உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். பொம்மை அரசு நடக்கலாம், பொம்மை ராஜாங்கம் நடக்கலாம், ஆனால் அவரை சுதந்திரமாக சுவாசிக்கவாவது விடுங்கள் என்று முடைக்கிறார் அந்த கட்டுரையை. நான் அதை அப்படியே சொல்லுகிறேன். நாங்கள் அவரை இழிவுபடுத்தவில்லை. இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும். கடனில் தள்ளாடுகிறது, பொருளாதாரம் காணாமல் போகிறது, விலைவாசி ஏற்றம், எல்லா பிரச்சனைகளுக்கும் முதலமைச்சர் தான் தீர்வு சொல்ல வேண்டும். எனக்கும் அவர் முதலமைச்சர், அதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். முதலமைச்சரே இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது, அப்படி ஒரு அவப்பெயர் வந்துவிட்டது என்று திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நியாயமற்றதா, அர்த்தமுள்ளதா, அல்லது அரசியல் பேச்சா என்று கேட்டிருந்தோம். நியாயமற்றது என்று 14% நேயர்களும், அர்த்தமுள்ளது என்று 54% நேயர்களும், இது ஒரு அரசியல் பேச்சு என 32% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். திரு வேல்முருகன், கருணாநிதி அவர்களுடைய குற்றச்சாட்டு அர்த்தமுள்ளதுன்னு ஒரு 54% பேர், பாதிக்கும் மேற்பட்டவங்க சொல்றாங்களே, அதை அவங்களுக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்றீங்க? இல்லை, அதுக்கு அப்படி ஒரு எண்ணம் என்ன காரணம்? திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் மிகவும் அமைதியாக, சாதுவாக செய்ய வேண்டிய பணிகளை விளம்பரம் தேடிக்கொள்ளாமல், அலட்டிக்கொள்ளாமல், ஒரு பந்தா இல்லாமல், படுபோதம் இல்லாமல் அமைதியான முறையில் செய்கிறார். அமைச்சர்கள் கூட்டம் தினந்தோறும் நடக்கிறது, அதே மாதிரி செக்ரட்டரி செயலாளர்கள் கூட்டம் நடக்கிறது, சட்ட ஒழுங்கை பிடித்து காவல்துறையுடைய இயக்குனர், கூடுதல் இயக்குநர்கள், சென்னை மாநகர ஆணையர்களை அழைத்து பேசுகிறார்கள். தொடர்ந்து அவருடைய பணி செய்கிறார். பல்வேறு வெளிநாட்டு தலைவர்கள் சந்திக்கிறார்கள், ஒப்பந்தம் போடுகிறார்கள், வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பதற்கான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு கூட தற்போது மத்திய அரசு கடிதம் எழுதினார், நம்முடைய துறை செயலாளர் அங்கே அனுப்பி வைத்து அதற்கான அழுத்தம் கொடுத்திருக்கிறார். ஆக அவர் செய்ய வேண்டிய கடமையை மிகவும் நிதானமாக, நேர்த்தியாக, திட்டமிட்டு மிக அழகாக செய்து வருகிறார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்த திரு ஓபிஎஸ்ஐ காட்டிலும் இப்பொழுது புள்ளி விவரங்களை நான் ஒன்று சொல்லுவேன். புள்ளி விவரங்களை அரசியல் பேச்சுன்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கையும் 32% இருக்கு. கருணாநிதி அவர்கள் அரசியல் பேச்சுக்கு இது பேசுறாருன்னு, அதாவது ஜெயலலிதா அவர்களோடு நேரடியாக அரசியல் செய்த நேரத்தில் அவரோட விமர்சனத்தில் வெல்ல முடியாமல் இப்போ பன்னீர்செல்வம் ஒரு வலுவற்ற, ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடான வலுவற்றவராக இருக்கிற நிலைமையில அவரை வீழ்த்துறதன் மூலமா அந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம் அப்படின்ற நோக்கம் திமுக இருக்குன்னு சொல்லலாமா? அது இல்லைங்க. அதாவது இல்லை, இப்போ தம்பி பிரசன்னா கூட சொன்னார், முதலமைச்சராக அவர் நடத்தப்பட வேண்டும்னாரு. நான் அதை மறுக்கிறேன். அவரை மற்றவங்க எப்படி நடத்துறாங்க பத்தி கவலை இல்லை.
அவர் முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவரை தேர்ந்தெடுத்த தொகுதி போடிநாயக்கனூர். அந்த தொகுதியில தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை நியூட்ரினா பிரச்சனை. அந்த நியூட்ரினா பத்தி இது ஊர்ல அவர் ஒரு கருத்து சொல்ல அந்த ஊர்ல போராடிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதுல நடுவுல அவங்க தலைவர் ஒண்ணு சொல்லியிருக்காரு, இலங்கை பிரச்சனை பற்றி பன்னீர்செல்வம் எனக்கு சொல்ல வேண்டாம், அவரும் அவங்க அம்மாவும் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 1956லயே நான் இலங்கை பிரச்சனைக்கு நான் தீர்மானம் கொடுத்தேன்னு. 56க்கு அப்புறமா இவங்க எல்லாம் பிறந்தாங்க. அதனால அவர் தப்பா சொல்லி இருக்கிறாரு. அது இல்ல, இவர்களுக்கு வயது அதிகமா தான் இருக்குது, அனுபவத்தோடு இருக்காங்க, செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி நன்றி உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும். நேரில் மீண்டும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.